செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்த வழக்கிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த குற்றம் மூலம் ஈட்டிய பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோகத்கி மற்றும் எஸ் பிரபாகரன் ஆஜராகி வாதிட்டனர். அப்பொழுது மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் முன் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை துவங்க முடியாது என்றும், அமலாக்கத்துறை வழக்கை விசாரணைக்கு அனுமதிக்கும் பட்சத்தில் மோசடி வழக்கில் விடுவிக்கப்பட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை வழக்கு ஆரம்ப நிலையில் உள்ளதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தனர். மேலும் செந்தில் பாலாஜியினுடைய இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.